நான் 12th வரைக்கும் இங்கே தான் இருந்தேன். எல்லாருமே நம்ம குழந்தைங்க மாதிரி பார்த்துக்குவாங்க சரியா. எந்த ஸ்கூல்லையும் அந்த மாதிரி ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்காது, டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ராக்ஷன் இருக்காது. ஒருத்தரையும் தனித்தனியாக பார்த்துக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு பெஸ்ட் ஸ்கூல். அதனால தான் இப்போ வரைக்குமே எப்போ வந்தாலும் நம்ம ஸ்கூலுக்கு தான் வரணும் அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்கும். எங்கேயோ வெளியே போகிற மாதிரி இருக்காது. அதே மாதிரி நான் படித்து 7 வருஷம் ஆகுது. 7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டேஜில் நிற்கும் போது எனக்கு பயம் இருந்துச்சு. இப்போவும் பயமாக தான் இருக்குது பேசுகிறதுக்கு. அது மட்டும் போல. ஆனால் அதே மாரி நிறைய பேர் சூப்பராக டான்ஸ் ஆடினீங்க, நல்லா பேசுனீங்க. ட்ராமா, மைமு எல்லாமே நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். வி ஆர் ரியலி கிரேட்ஃபுல். நாங்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது இங்கே கூப்பிட்டதுக்கு. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் எங்களை கூப்பிட்டதுக்கு. நாங்கள் இங்கே இருக்கோம்னா எங்களை எப்போவுமே நீங்கள் ஸ்கூலில் படித்த அந்த பேசிக்ஸ் அதுதான் நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ ஓகே, எல்லாரும் ஒரு நல்லதாக படிப்பீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் நீங்கள் கற்றுக்கிற அந்த டிசிப்ளினும் அந்த பேசிக்ஸும் தான் கடைசி வரைக்கும் உங்களுக்கு வரும் சரியா. எல்லாருமே பியூட்டிஃபுல் பிரைட் ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பீங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு பிரைட் ஃபியூச்சர்ஸ் நான் பார்க்குறேன். எல்லாருமே பெரிய பெரிய இடத்துக்கு வருவீங்கன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா நம்ம ஸ்கூல் எப்போவுமே அப்படிதான் இருக்கும். பல வருஷமாக அப்படிதான் இருக்கு, இனிமேலும் அப்படிதான் இருக்கும். இங்கே அவங்க என்னோட அக்கா, என்னோட சொந்த சிஸ்டர். அவங்க வந்து பிஎஸ்சி அக்ரி முடிச்சிருக்காங்க. அவங்க என்னோட சீனியர் 2 பேருமே. ஒருத்தவங்க டாக்டர், இன்னொருத்தவங்க ஃபிசியோதெரபிஸ்ட். எல்லாருமே வந்து இங்கே படித்து நாங்கள் எப்போவுமே அதை மறக்கவே மாட்டோம். இங்கே தான் நாங்கள் படித்தோன்றது அதை நாங்கள் பெருமையாகவும் சொல்லிப்போம். நீங்களும் அப்படிதான் இருக்கணும் எப்பவுமே. உங்கள் பேரண்ட்ஸ்க்கும் சரி, உங்கள் டீச்சர்ஸ்க்கும் சரி, எல்லாருக்குமே வந்து they have to be proud about you. Make them proud. ஓகேவா? செய்வீங்களா? பி காம்படிட்டிவ். நீங்கள் வந்து இங்கே படித்து முடிச்ச பிறகு நான் 12th முடிச்சிட்டேன், அவ்வளோதான், படித்ததெல்லாம் முடிஞ்சிச்சு, அப்படிலாம் கிடையாது. போனாலும் படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும் கடைசி வரைக்கும். ஏன்னா உலகம் ரொம்ப காம்படிட்டிவ் ஆகிடுச்சு. எல்லாத்துக்கும் எக்ஸாம் வந்துடுச்சு. படிச்சுட்டே தான் இருக்கணும், எழுதிட்டே தான் இருக்கணும். எல்லாரும் படிக்கிறாங்க, எல்லாரும் எழுதுறாங்க. அதுக்காக மற்றதெல்லாம் பண்ணக்கூடாதுலாம் இல்லை, ஜாலியாக இருங்க. அதுதான் சொல்கிறேன். ஸ்கூல் லைஃப் திருப்பி வரவே வராது. நீங்கள் பின்னாடி யோசிச்சு வேணால் பார்க்கலாம், ஆனால் வராது. அதனால இப்போ இருக்கும்போது சந்தோஷமாக இருங்க, ஃப்ரெண்ட்ஸாக இருங்க. யாரும் எதுவும் சண்டைலாம் போடாதீங்க. இருக்கும் தான், ஜலசி பொறாமல் தான் இருக்கும் தான், அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்க. ஆனால் எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸாக இருங்க. பின்னாடி போனால் தான் நம்ம ஃப்ரெண்டு நம்ம மறந்துட்டோமே, அப்போவே எப்படி இருந்திருக்கலாமே அப்படிலாம் யோசிக்கிட்டோம். ஸோ பி கிரேட்ஃபுல் டு யுவர் டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ், எவ்ரி ஒன். ஓகேவா? பி கிரேட்ஃபுல் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. ஏன்னா அவங்களும் எப்போவுமே கடைசி வரைக்கும் கூட இருப்பாங்க. ஓகே, என்னோட சீனியர் பேசுவாங்க சரியா?